ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து ஆதி. நான் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் மூலயமா நம்ம அப்கமிங் டேஸில் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக, அதாவது சிசிஎன்ஏ டாபிக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் வீடியோஸு. அண்ட் வந்து இந்த சேனல் குறிப்பாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் ஷேரிங். நான் இந்த சேனல் மூலயமா நான் என்னென்னலாம் படித்தேன், கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த யூடியூப் சேனல் மூலயமா நான் வந்து என்னோட நாலேஜை வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் வந்துட்டு ஒரு சில விஷயங்களும் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல. அது வந்து என்னோட லைஃப் ரிலேட்டடாகவும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னோடய காலேஜ் டேஸில் லைக் ஃபஸ்ட்டு 2 to 3 இயர்ஸ் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்கமிங் டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை பற்றின எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் எதுவுமே பண்ணலை, படிக்கல, போகல. லைக் செமஸ்டர் எக்ஸாம் வந்துச்சுன்னா பிஃபோர் நைட் உட்காந்து படிக்கிறது அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் எக்ஸாம் எழுதி பேப்பர் கிளியர் பண்ணுறது. எண்ட் ஆஃப் த டே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகக்குள்ள தான் அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ படிக்கலனாலும் ஓரளவுக்கு படித்து தேவையான அளவுக்கு நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணேன். தென் பைத்தன், எஸ்கியூஎல் அது அது அந்த அதை பற்றின ரீடிங்ஸ் இருந்துச்சு. தென் வந்து கொஞ்ச நாள் அப்படியே மூவ் ஆச்சு. அப்புறம் வந்து ஓகே, இந்த டொமைன் வேணாம், பர்டிகுலர் டொமைன் வேணாம், ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு தெரில, ஆனால் எல்லாருமே அதான் பண்ணாங்க, சரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ரிசர்ச் பண்ணேன். ஓகே, நெட்வொர்க்கிங் அப்படின்றது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 months பிஃபோராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சிசிஎன்ஏ. ஓகே, நம்ம மட்டும் நம்மளோட இருக்கக்கூடாது, நம்ம கற்றுக்கிட்டதை கொஞ்சம் பேருக்கு தெரியணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ ஓகே ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவாக எடுத்தது தான் இந்த சேனல். நான் சொன்ன மாரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சே சர்டிஃபிகேஷனுக்காக இன்ஸ்டியூட்டை வந்து நிறையா பேர் விசிட் பண்ணாங்க, ஜாயின் பண்ணாங்க, படித்தாங்க, சர்டிஃபிகேஷன் வாங்கினாங்க. ஆனால் இன்னும் வேலை இல்லை. ரியாலிட்டி அதுதான். ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது. சர்டிஃபிகேஷனை வச்சு நம்மளால் வேலை கண்டிப்பாக வாங்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக நான் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாலேஜும் ஸ்கில்லு, டெக்னாலஜி கண்டிப்பாக நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். டே பை டே வந்து நிறையா டெக்னாலஜிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. லைக் வந்து ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி எப்படி சொல்கிறது, அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். அது போல தான் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டாலுமே அதோடு இருந்துடாது. டே பை டே வந்து ஸ்கில்ஸும் டெக்னாலஜிஸும் எங்கேயோ வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து டே பை டே லேர்ன் பண்ணால் தான் நம்ம அந்த இதில் வந்து அந்த ஜோனில் இருக்க முடியும். இல்லைனா ஈஸியாக வேலை இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி தான் அப்கமிங் டேஸில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது போல் இல்லாமல் எல்லோரும் நம்மளால் என்ன முடியுமோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக படித்தோன்னா நல்ல வேலைக்கு போகலாம். அதோடு இல்லாமல் ரெஃபரன்ஸ் மூலயமா வேலைக்கு போகிறது ஈஸி, ஆனால் அங்கே ஸ்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் இல்லாமல் டே பை டே என்னென்ன கற்றுக்க முடியுமோ லேர்ன் பண்ணுங்கள், ஈஸியாக க்ரோத் இருக்கும். அண்ட் வந்துட்டு இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து என்ன தான் இது பண்ணாலும் வேர்ல்டு வந்து எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கும். ஸோ தேங்க்யூ. அப்கமிங் டேஸில் நான் வீடியோஸ் வந்து சிசிஎன்ஏ பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுபோல் நான் போடுற கண்டென்ட் போஸ்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.